ஓம் சாந்தி 13/1/2025 சாகார முரளியின் முக்கியமான கருத்துக்கள். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவரான தந்தையிடம் உங்களுக்கு மிக மிக அன்பு இருக்க வேண்டும். அதிகாலையில் எழுந்து முதலில் சிவபாபா காலை வணக்கம் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்றார். சிவபாபாவுக்கு காலை வணக்கம் ஃபஸ்ட்டு சொல்லணும் அப்படின்றார். ஏன்னா அவர் தான் ஆத்மாவை தூய்மையாக்குறாரு. அதனால் அவர் மேலே அன்பு கூட எப்படி இருக்கணும்னா மிக மிக அதிகமாக அவர் மேலே அன்பு இருக்கணும். அன்பு தான் நினைவை மீண்டும் மீண்டும் நமக்கு ஏற்படுத்தும். அதனால் முதல்ல அன்பு வைங்க, புரிஞ்சுக்கிட்டு அன்பு வச்சு அப்புறம் நினைவு செய்யுங்க அப்படின்றார். அன்போடு ஒருத்தவங்களை நினைவு செய்கிறது வேறு, நம்ம புரிதலின் ஆதாரத்தில் நினைவு செய்கிறது வேறு. அவர் நம்முடைய தந்தை அப்படின்ற புரிதலோடு நினைவு செய்கிறது வேறு, புரிஞ்சுக்கிட்டு அவரை ஏற்றுக்கிட்டு மனதார அன்போடு நினைவு செய்யுங்க அப்படின்றார். கேள்வி: மிக சரியான நினைவில் இருப்பதற்கான என்ன தாரணை அவசியம்? மிக சரியான நினைவு உள்ளவர்களின் அடையாளம் என்னவாக இருக்கும்? பதில்: மிக சரியான நினைவிற்காக பொறுமை, கம்பீரத்தன்மை மற்றும் பாபாவை பற்றிய புரிந்துணர்வு வேண்டும். மிக அக்யூரேட்டாக நாம் அவரை நினைவு செய்யணுன்னா முதல்ல பொறுமை வேணும். நல்லா அவர் யார், அவருக்கும் நமக்கு என்ன சம்பந்தம், இதெல்லாம் உங்களுக்கு புரிதல் இருக்கணும். அதே போல் கம்பீரத்தன்மை, இது எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா மிக அக்யூரேட்டாக உங்களால் நினைவு செய்ய முடியும். இந்த தாரணையின் ஆதாரத்தில் யார் நினைவு செய்கிறார்களோ அவர்களின் நினைவு பாபாவின் சந்திப்பை ஏற்படுத்துகிறது. அதாவது பாபாவின் நினைவோடு நினைவு ஏற்படுது. மேலும் பாபாவிடமிருந்து சக்தி வர தொடங்குகிறது. அந்த சக்தியினால்தான் ஆயுள் அதிகரிக்கும், ஆரோக்கியமாக ஆகிக்கொண்டே செல்வார்கள். இதயம் முற்றிலும் குளிர்ந்துவிடும், ஆத்மா சதோ பிரதானமாக ஆகிக்கொண்டே செல்லும். ஆக அக்யூரேட்டாக பாபாவை புரிஞ்சிக்கிட்டு நீங்கள் அது போல் நினைவு செஞ்சீங்க அப்படின்னா அவர்கிட்டேருந்து சக்தி வரும். அவர் யார், என்ன ரூபமாக இருக்கார், எப்படி இருக்கார், எனக்கு அவருக்கு என்ன சம்பந்தம், நான் எப்படி அவரை தொடர்பு கொள்ளணும், இதெல்லாம் நிதானமாக பொறுமையாக புரிஞ்சிக்கிட்டு யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த சக்தி முழுமையாக நிறையும் அப்படின்றார். ஓம் சாந்தி. பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, தத்தத்துவம், அதாவது உங்களுக்கும் பொருந்தும் ஓம் சாந்தி அப்படின்னா ஆத்மாக்களாகிய நீங்களும் சாந்த ஸ்வரூபமானவர்கள் தான். ஆத்மாக்கள் உங்கள் அனைவருடைய சுய தர்மமே சாந்தி. சாந்தி தாமத்திலிருந்து பிறகு இங்கே சப்தத்திற்குள் நீங்கள் வருகிறீர்கள். இந்த கர்மேந்திரியங்கள் உங்களுடைய பார்ட்டை நடிப்பதற்காக கிடைத்துள்ளது. ஆத்மா ஒருபொழுதும் சிறியதாக பெரியதாக ஆவது கிடையாது. பாபா சொல்கிறாரு, நானோ சரீரதாரி அல்ல, நான் குழந்தைகளை நேரில் சந்திப்பதற்காக வர வேண்டியுள்ளது. இப்போ ஒரு தந்தை இருக்கார், அவருக்கு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தை இது போல் சொல்லாதான். என்ன சொல்லாது? நான் பரந்தாமத்திலிருந்து ஜென்மம் எடுத்து தாய் தந்தையை சந்திப்பதற்காக வந்திருக்கேன் அப்படின்னு அந்த குழந்தை சொல்லாது. யாரேனும் ஒரு புது ஆத்மா யாருடைய சரீரத்துலையாவது குழந்தையாக ஜென்மம் எடுத்தாலும் சரி, ஒரு பழைய ஆத்மா ஒரு சரீரத்தை விட்டு இன்னொரு சரீரத்தை ஆதாரம் எடுத்தாலும் சரி, அந்த குழந்தை சொல்லாதான் நான் தாய் தந்தையை சந்திப்பதற்காக வந்திருக்கேன் அப்படின்னு அந்த குழந்தை சொல்லாது. அவர்களுக்குள் தானாகவே தாய் தந்தையர் கிடைத்து விடுகின்றனர். இங்கே புது விஷயம். இங்கே பாபா என்ன பண்ணுறாரு, பரந்தாமத்திலிருந்து குழந்தைகளாகிய உங்கள் முன்னிலையில் நான் உங்களை சந்திப்பதற்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். ஏன் அப்படின்னா அவர் தான் ஞானக்கடல், ஞானம் நிறைந்தவராக இருக்கின்றார். நான் வருவது கூட எதுக்காக அப்படின்னா குழந்தைகளாகிய உங்களுக்கு படிப்பு சொல்லி தருவதற்காக. ராஜயோகத்தை கற்றுத்தருபவர் பகவான் தான். கிருஷ்ணரின் ஆத்மாவுக்கு இந்த ஈஸ்வரிய பார்ட்டு கிடையாது. ஒவ்வொருவருடைய பார்ட்டும் தனித்தனியானது. ஆக பாபா புரிய வைக்கிறாரு, குழந்தைகளே, தன்னை ஆத்மா என்று உணருங்கள். இதுபோல் தன்னை புரிந்து கொள்வது எவ்வளவு இனிமையான விஷயம். இப்போது என்னவாக ஆகி கொண்டிருக்கிறோம்? இந்த புரிந்துணர்வெல்லாம் உங்களுக்கு இருக்கணுன்றார். இந்த ட்ராமா எப்படி அற்புதமாக உருவாக்கப்பட்டுள்ளது, இதையும் நீங்கள் இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்க, புரிய வைக்கிறீங்க.
இது புருஷோத்தம சங்கமயுகம் என்பது மட்டும் நினைவில் இருந்தால் கூட நாம் சத்தியுகத்திற்கு செல்லப் போகிறவர்கள் என்பது கன்ஃபார்ம் ஆகிடும். இப்போது சங்கமயுகத்தில் இருக்கின்றீர்கள், பிறகு நம்முடைய வீட்டிற்கு செல்ல வேண்டும். அதனால் தூய்மையாகவோ அவசியம் ஆக வேண்டும். ஆக இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் புத்தியில் சிந்திக்கும்போது உள்ளுக்குள்ளே மிகுந்த குஷி என்பது இருக்கணும் அப்படின்றார். அடுத்து பாபா சொல்கிறாரு, இனிமேலும் இனிமையான குழந்தைகளே, என்னை நினைவு செய்வீர்களானால் சதோ பிரதானமாக ஆகிவிடுவீர்கள், உலகத்தின் எஜமானர் ஆகுவீர்கள். பாபா குழந்தைகள் மீது எவ்வளோ அன்பு வைக்கிறாரு. வெறுமனே ஆசிரியர் ரூபத்தில் படிப்பு சொல்லி கொடுத்துட்டு அவர் வீட்டுக்கு போயிடுவாருங்கிறது கிடையாது. இவரோ தந்தையாகவும் இருக்கிறாரு, ஆசிரியராகவும் இருக்கார். உங்களுக்கு படிப்பு சொல்லித்தரவும் செய்கிறார், மேலும் நினைவு யாத்திரையும் கற்றுத்தருகிறார். அதுபோல் உலகத்தின் எஜமானராகவும் அவர் தான் ஆக்குறார். தூய்மையற்றவரை தூய்மையாக்குபவராகிய பாபா மேலே குழந்தைகளாகிய உங்களுக்கு மிகுந்த அன்பு இருக்கணும். அதிகாலையில் எழுந்ததுமே முதல்ல சிவபாபாவுக்கு தான் குட் மார்னிங் சொல்லணும். குட் மார்னிங் என்று கோரி நினைவு செய்வீர்களானால், அன்போடு நினைவு செஞ்சீங்க அப்படின்னா அளவு கடந்த சந்தோஷம், மிகுந்த குஷியில் இருப்பீங்க. குழந்தைகள் தங்களது மனதை கேட்டுக்கொள்ள வேண்டும். நாம் அதிகாலையில் எழுந்து எல்லையற்ற தந்தையை எந்த அளவுக்கு நினைவு செய்கிறோம், எவ்வளவு நேரம் நினைவு செய்ய முடியுது, எந்த அளவுக்கு அன்போடு நினைவு செய்ய முடியுது, அவங்க மனதை கேளுங்க அப்படின்றார். மனிதர்கள் கூட பக்தியில் அதிகாலையில் எழுந்து நினைவு செய்கிறாங்க அப்படின்றார். அதுவும் எவ்வளோ பாவனையோட பக்தி செய்கிறாங்க. அநேக குழந்தைகள் இன்னமும் இதயபூர்வமான அன்போடு நினைவு செய்கிறது இல்லை. அதிகாலையில் எழுந்து பாபாவுக்கு குட் மார்னிங் சொல்ல வேண்டும். மேலும் ஞான சிந்தனையிலும் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஆன்மீக அந்த குஷி வரும் அப்படின்றார். கடமைக்கு ஏஞ்சிருக்கிறது, யோகா பண்ணுறது, ஞானத்தின் ஆழத்தில் போகிறது இல்லைன்னா எப்படி இந்த சங்கம யுகத்தினுடைய குஷியை அனுபவம் செய்வீங்க? ஆழமாக புரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க. அப்போ உங்களுக்கு அந்த சந்தோஷம், அந்த குஷி என்பது வரும் அப்படின்றார். முக்கியமானதே நினைவு தான். இதுதான் வருங்காலத்திற்கான மிகப்பெரிய ஒரு வருமானம், சேமிப்பு அப்படின்றார். கல்பாந்திரமாக இந்த வருமானம் உங்களுக்கு பயன்படும். ஏன்னா முழு கல்பத்துக்கு வருமானமே இந்த சங்கம யுகத்தில் தான் நீங்கள் சேமிப்பு செய்கிறீங்க. அந்த வருமானம் கூட முக்கியமாக இந்த நினைவில் தான் இருக்குது அப்படின்றார். யார் பாபாவை அதிகம் நினைவு செய்கிறார்களோ அவர்களுக்கு சக்தியும் அதிகம் கிடைக்கிறது. ஏனென்றால் நினைவின் மூலம் நினைவு ஏற்படுகிறது. நீங்கள் எந்த அளவுக்கு அன்பாக நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு பாபா உங்களை நினைப்பார். அதனால் நினைவு அதிகப்படுத்துங்க. ஏன்னா நினைவு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதன் மூலமாக தான் உங்களுக்கு சக்தி என்பது கிடைக்கிது அப்படின்றார். யோகம் மற்றும் ஞானம் 2 பொருட்கள் உண்டு. யோகத்தின் சப்ஜெக்ட் வேறு, மிகப்பெரிய சப்ஜெக்டை தான். யோகத்தினால தான் ஆத்மா சதோ பிரதானம் ஆகுது. நினைவினாலன்றி ஆத்மா சதோ பிரதானம் ஆக முடியாது. ஆக நல்லபடியாக அன்போடு பாபாவை நினைவு செய்வீர்களானால் தானாகவே சக்தி கிடைக்கும். எந்த ஒரு பொருளோ அல்லது ஒரு மனிதரோ மிக மிக பிரியமாக பிடிக்குதோ அதுதான் மீண்டும் மீண்டும் நினைவுக்கு வந்துட்டுருக்கும். அதனால தான் பாபா சொல்கிறாரு, அன்பாக நினைவு செய்யுங்க, புரிஞ்சிக்கிட்டு நினைவு செய்யுங்க. அது அன்பு இருந்தால் தான் நினைவு அவங்க மேலே ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் என்ன அன்போடு நினைவு செய்யுங்க. நினைவு செய்ய செய்ய என்னுடைய சக்தி உங்களுக்கு கிடைக்கும். சதா ஆரோக்கியமானவராக ஆகிடுவீங்க, நீண்ட ஆயுள் உடையவராக ஆகிடுவீங்க அப்படின்றார். சக்தியினால் உங்களோட ஆயுளும் கூட அதிகரிக்கும். குழந்தைகள் நினைவு செய்கின்றனர் என்றால் பாபாவும் குழந்தைகளுக்கு வழிமுறை கண்டிப்பாக கொடுப்பார். இனிமையான குழந்தைகள் இதை உறுதியாக நினைவில் வைக்க வேண்டும். சிவபாபா நமக்கு படிப்பு சொல்லி தருகிறார். சிவபாபா தான் பதீத்த பாவனர், சத்கதி அளிக்கக்கூடியவராக இருக்கார் அப்படின்றத புரிஞ்சுக்குங்க, நினைவில் வச்சுக்கோங்க. சத்கதி என்றால் சொர்க்கத்தின் ராஜ பதவியே கொடுக்குறார். பாபா எவ்வளவு இனிமையானவர், எவ்வளவு அன்போடு குழந்தைகளுக்கு அமர்ந்து கற்றுத்தருகிறார். பாபா இந்த தாதா மூலமாக நமக்கு படிப்பு சொல்லி தருகிறார். பாபா எவ்வளோ இனிமையானவராக இருக்கார், எவ்வளோ அன்பு கொடுக்குறாரு. நமக்கு எந்த கஷ்டமும் கொடுப்பது கிடையாது. என்னை நினைவு செய்யுங்கள், மேலும் சக்கரத்தை நினைவு செய்யுங்கள் என்று மட்டும்தான் பாபா சொல்கிறார். அதனால் பாபா நினைவில் ஒரேடியாக மனம் மூழ்கி போய்விட வேண்டும். அந்த அளவுக்கு நீங்கள் தந்தை நினைவில் இருங்க. பாபாவின் நினைவு மட்டுமே இருந்து கொண்டிருக்க வேண்டும்.
ஆகையினால் தன்னைத்தானே பாருங்கள், நமக்கு பாபா மேலே எவ்வளோ அன்பு இருக்குது, எதுவரை நமக்குள்ள தெய்வீக குணங்கள் எல்லாமே இருக்குது அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா குழந்தைகள், நீங்கள் இப்பொழுது முள்ளிலிருந்து மலராக மாறிக்கொண்டிருக்கிறீர்கள். எந்த அளவிற்கு யோகத்தில் இருப்பீர்களோ அந்த அளவுக்கு முள்ளிலிருந்து மலராக சதோப்பிரதானமாக ஆகிக்கொண்டே செல்வீர்கள். மலராக மாறிவிட்டீர்கள் என்றால் பிறகு இங்கே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சொர்க்கம் என்பது மலர்களின் தோட்டம் இல்லையா? யார் அநேக முட்களை மலர்களாக மாற்றுகிறார்களோ அவர்களை தான் உண்மையான மனமுள்ள மலர் அப்படின்னு சொல்ல முடியும். அவர்கள் ஒருபொழுதும் யாரையும் முள்ளாக குத்த மாட்டார்கள். எப்படி தோட்டக்காரர் மலர்களை தனியாக வெளியில் எடுத்து பாத்திரத்தில் வைக்கிறாரோ அதேபோல் மலர்களாகிய நீங்களும் கூட இப்போது சங்கமயுகம் என்ற பாத்திரத்தில் வைக்கப்பட்டிருக்கிறீர்கள். பிறகு மலர்கள் நீங்கள் சொர்க்கத்திற்கு சென்று விடுவீர்கள். கலியுக முட்கள் அனைத்தும் சாம்பலாகிவிடும். இனிமையான குழந்தைகள், அறிவீர்கள், பரலௌகீக தந்தையிடமிருந்து நமக்கு அவிநாசி ஆஸ்தி கிடைத்து கொண்டிருக்கிறது. யார் உண்மையிலும் உண்மையான குழந்தைகளாக இருக்கிறார்களோ, பாப்தாதாவின் மீது முழுமையான அன்பு உள்ளதோ அவர்களுக்கு இந்த குஷி என்பது எப்போவுமே இருக்கும். நாம் தான் உலகத்தின் எஜமானராக போகிறோம் அப்படின்றது அவங்களுக்கு எப்போவுமே இருக்கும். நல்ல முயற்சியும் செய்வாங்க. யார் மிக முக்கியமான குழந்தைகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு சதா இது நினைவில் இருந்து கொண்டே இருக்கும். அதாவது நாம் நமக்காக மீண்டும் அதே சூரிய வம்ச சந்திரவம்ச ராஜதானியை ஸ்தாபனை செஞ்சிட்ருக்கோம் அப்படிங்கிறது அவங்க புத்தியில் ஓடிட்டே இருக்கும்ன்றார் பாபா. சொல்கிறாரு, இனிமையான குழந்தைகளே, எவ்வளவு நீங்கள் அநேகருக்கு நன்மை செய்வீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பலன் கிடச்சிக்கிட்டே இருக்கும். அநேகருக்கு வழி சொல்வீர்களானால் அநேகரின் ஆசீர்வாதமும் கிடைக்கும். ஏன்னா எப்பேற்பட்ட துக்க நரகத்திலிருந்து நீங்கள் அவங்கள விடுவிக்கிறீங்க. உண்மையான அப்பாவை அவங்களோட ஜாயின் பண்ணி வைக்கிறீங்க. அப்போ அவங்க சுகம் அடைய அடைய அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றார். ஞான ரத்தினங்களால் புத்தி என்ற பையை நிரப்பிக்கொண்டு பிறகு தானம் செய்ய வேண்டும். ஞானக்கடல் உங்களுக்கு ரத்தினங்களின் தட்டை நிரப்பி நிரப்பி கொடுக்குறார். பிறகு யார் நிறைச்சிக்கிட்டு பிறகு தானம் செய்கிறாங்களோ அவங்க தான் அனைவருக்கும் பிரியமானவர்களாக ஆகிறாங்க. குழந்தைகளுக்கு உள்ளுக்குள்ளே எவ்வளோ குஷி இருக்கணும். புத்திசாலி குழந்தைகளாக யார் இருக்கிறார்களோ அவர்கள் கண்டிப்பாக சொல்வார்கள், நாங்கள் பாபாவிடமிருந்து முழுமையாக ஆஸ்தியை பெறுவோம் அப்படின்றது புரிஞ்சிருப்பாங்கன்றார். எவ்வளவு பாபாவை நினைவு செய்வீர்களோ அந்த அளவுக்கு அன்பும் இருக்கும், மேலும் கவர்ச்சியும் ஏற்படும். நீங்கள் நினைவு செய்ய பிறகு நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை ஞானத்தை கூட மற்றவங்க கேட்பாங்க. ஏன்னா அந்தளவுக்கு உங்கள் மேலே ஒரு அட்ராக்ஷன் ஏற்படும், உங்களுக்கு பாபா மேலே ஏற்படும். பாபாவுடைய சக்தி உங்களுக்குள்ளே நிறையும் பொழுது நீங்கள் பாபாவுடைய மகா வாக்கியத்தை சொல்லும்போது, பாபாவை பற்றிய அறிமுகம் கொடுக்கும்போது அவங்களுக்கும் உங்கள் மேலே ஒரு ஈர்ப்பு ஏற்படும், ஆன்மீக ஈர்ப்பு ஏற்படும். பிறகு தந்தையை ஏற்றுப்பாங்க. இவங்க சொல்லக்கூடிய விஷயம் சத்தியமானது என்பதை அவங்க ஏற்றுப்பாங்க அப்படின்றார். ஊசி சுத்தமாக இருந்தால் காந்தத்தின் பக்கம் ஈர்க்கப்பட்டுவிடும். அதுபோல் பாபாவின் நினைவினால் தான் ஆத்மாவில் இருக்கக்கூடிய கரை நீங்கும். ஒரு பாபாவை தவிர வேறு யாருடைய நினைவும் உங்களுக்கு வரவே கூடாது. சிவபாபா சொல்கிறாரு, இனிமையான குழந்தைகளே, உங்களுக்கு என்னோட நிச்சயதார்த்தம் ஆகியிருக்கிறது, பிரம்மாவோடு கிடையாது. பிரம்மாவோட நிச்சயதார்த்தம் இல்லை. நிச்சயதார்த்தம் உறுதியாகிவிட்டதென்றால் பிறகு அவருடைய நினைவு தானே வரணும். அப்போ யாரோட உங்களுக்கு நிச்சயதார்த்தம்? சிவபாபாவோட ஏற்பட்டிருக்கு. அப்போ சிவபாபாவோடைய நினைவு தான் வந்துகிட்டே இருக்கணும் அப்படின்றார் பாபா. புரிய வைக்கிறாரு, இனிமையான குழந்தைகளே, கவனக்குறைவாக இருந்து விடாதீர்கள். சுயதரிசன சக்கரதாரி ஆகுங்கள், மேலும் லைட் ஹவுஸ் ஆகுங்கள். சுயதரிசன சக்கரதாரி ஆகுவதற்கான பயிற்சி நல்லபடியாக ஆகிவிடுமானால் பிறகு நீங்கள் ஞானக்கடல் போல் ஆகிவிடுவீர்கள். அனைவரையும் சுயதரிசன சக்கரதாரியாக ஆக்க வேண்டும். அப்போ தான் சக்கரவர்த்தி ராஜா ராணியாக நீங்கள் ஆகுவீங்க. குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த நஷா இருக்கணும். நாம் தான் ஆன்மீக பல்கலைக்கழகத்தில் படித்து கொண்டிருக்கிறோம். நாம் இறை மாணவர்கள். நாம் மனிதரிலிருந்து தேவதையாக அல்லது உலகத்தின் எஜமானர் ஆவதற்காக படித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்ற ஒரு நஷா உங்களுக்கு எப்போவுமே இருக்கணும் அப்படின்றார்.
ஆரோக்கியத்திற்கான கல்வியும் இங்கே தான் கற்றுக்குறோம். பண்புகளை சீர்திருத்துவதற்கான ஞானத்தையும் நம்ம இங்கே தான் கற்றுக்குறோம். சுகாதார அமைச்சகம், நில அமைச்சகம், கட்டட அமைச்சகம் அனைத்தும் இதில் வந்துவிடும். இனிமையிலும் இனிமையான குழந்தைகளுக்கு பாபா அமர்ந்து புரிய வைக்கிறாரு. எப்போது ஏதேனும் சபையில் சொற்பொழிவு செய்கிறீர்களோ அல்லது யாருக்காவது புரிய வைக்கிறீர்களோ அப்போது அடிக்கடி சொல்லுங்கள், தன்னை ஆத்மா என்று உணர்ந்து பரமபிதா பரமாத்மாவை நினைவு செய்யுங்கள். இந்த நினைவின் மூலம்தான் உங்களது விக்ரமங்கள் விநாசமாகும், நீங்கள் தூய்மையாகி விடுவீர்கள். இந்த நினைவு அவங்களுக்கு அடிக்கடி ஏற்படுத்திக்கிட்டே இருக்கணும் அப்படின்றார். அடுத்து பாபா சொல்கிறாரு, இனிமையான குழந்தைகளே, இந்த பழைய உலகத்தை இப்போ மறந்துடுங்க. கடைசியில் இது அனைத்துமே மறந்தே ஆக வேண்டும். புத்தி தன்னுடைய சாந்திதாமம் மற்றும் சுகதாமத்தின் மீது ஈடுபட வேண்டும். பாபாவை நினைவு செய்து செய்தே பாபாவிடம் சென்று சேர்ந்துவிட வேண்டும். இங்கே 5 தத்துவங்களின் பலம் ஆத்மாவை ஈர்க்கின்றது. அதனால் சரீரத்தை விடுவதற்காக மனமே வருவது கிடையாது. இல்லையென்றால் இதில் இன்னும் குஷி அடைய வேண்டும். பாவனமாகி சரீரத்தை அப்படியே விட்டுவிட வேண்டும். அந்த அளவுக்கு ஆத்மா சீக்கிரம் தூய்மையாக்கிடுங்க. வெண்ணெயிலிருந்து முடி வெளியில் வருவது போல சரீரத்திலிருந்து அனைத்து பொருட்களின் பற்றுதலிலிருந்து ஆத்மா விலகணும் அப்படின்றார். சுகதாமத்திற்கு செல்வதற்காக அந்த அளவுக்கு நீங்கள் உயர்ந்த முயற்சி செய்யணும். இதில் ஒருபொழுதும் களைப்பு என்பது ஏற்படக்கூடாது. இரவும் பகலும் அதிகமாக வருமானத்தை சம்பாதிக்க வேண்டும். அதனால் பாபா சொல்கிறாரு, உறக்கத்தை வெல்லக்கூடிய குழந்தைகளே, என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். மேலும் விசார் சாகர் மந்தன் செய்யுங்கள். டிராமாவின் ரகசியத்தை புத்தியில் வைப்பதால் புத்தி முற்றிலும் குளிர்ந்துவிடும். மகாரதி குழந்தைகள் என்றால் ஒரு பொழுதும் ஆடமாட்டார்கள். டிராமாவில் எது நடந்தாலும் சாட்சியாக இருந்து பாருங்கள். சிவபாபாவை நினைவு செய்வீர்களானால் அவர் உங்களை பாதுகாக்கவும் செய்வார். பாபா குழந்தைகளாகிய உங்களை துக்கத்திலிருந்து விடுவித்து சாந்தியின் தானம் கொடுக்கின்றார். நீங்களும் மற்றவர்களுக்கு சாந்தியின் தானம் கொடுக்க வேண்டும். இது உங்களுடைய எல்லையற்ற சாந்தி, அதாவது யோக பலம் மற்றவர்களையும் முற்றிலும் சாந்தமாக்கிவிடும். நீங்கள் அதுபோல் மற்றவர்களுக்கு ஞானம் கொடுங்க. நம்முடைய குலத்தை சேர்ந்தவராக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் பாபாவை பற்றி சொல்லும் போதே அவங்களுக்கு ஈர்ப்பு ஏற்பட்டுடும், அவங்க ஏற்றுப்பாங்க. அப்படி இல்லை, ஏற்றுக்கலைன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். யார் இந்த குலத்தை சேர்ந்தவராக இருப்பார்களோ அவர்களுக்கு தான் இந்த விஷயங்களை கேட்க கேட்க ஒரு ரசனை வரும். குழந்தைகள் நினைவும் செய்கின்றனர் என்றால் பாபாவும் அந்த குழந்தைங்க மேலே அன்பு செலுத்துவார். ஆத்மாவுக்கும் அன்பு செலுத்தப்படுகிறது. யார் அதிக பக்தி செய்திருக்கிறார்களோ அவர்கள்தான் அதிகம் படிப்பார்கள். அவர்களின் முகத்தில் இருந்து தெரிய வரும் இவர்களுக்கு பாபா மேலே எவ்வளோ அன்பு இருக்குது அப்படின்றதும் பாபா புரிஞ்சுப்பார் அப்படின்றார். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், தனது பையை, அதாவது புத்தி என்ற பையை ஞான ரத்தினங்களால் நிரப்பி பிறகு தானம் செய்ய வேண்டும். யார் தானம் செய்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் பிரியமானவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு அளவற்ற குஷியும் இருக்கும். செகண்ட் பாயிண்ட், உயிர் தானம் தரும் பாபாவை மிகவும் அன்போடு நினைவு செய்து கொண்டு அனைவருக்கும் சாந்தியின் தானம் கொடுக்க வேண்டும். சுய தரிசன சக்கரத்தை சுற்றி கொண்டே ஞானக்கடலாக ஆக வேண்டும். பாபா வரதானம் சொல்கிறாரு, ஒளி உடல் மூலமாக சேவை செய்து கர்ம பந்தனத்திலிருந்து விடுபட்டு டபுள் லைட் ஆகுங்கள். வரதானத்தின் விளக்கம், எப்படி இந்த மானுடல் மூலமாக ஈஸ்வரிய சேவையில் இணைந்துள்ளீர்களோ அவ்வாறே தனது ஒளி உடல் மூலமாக இறுதி செய்தி தருவதற்கான சேவையும் இணைந்தே செய்யுங்கள். பிரம்மா பாபா மூலமாக ஸ்தாபனை வளர்ச்சி அடைந்தது. அவ்வாறே இப்போது உங்களுடைய இணைந்த ரூபத்தின் மூலமாக சாட்சாத்காரத்தின் செய்தி கிடைக்கும் சேவை செய்யுங்கள். ஆனால் இந்த சேவை செய்வதற்காக செயல்கள் பல செய்த பொழுதும் எந்த விதமான கர்ம பந்தனம், அதாவது கர்ம சுமையும் இல்லாமல் சதா டபுள் லைட் வடிவத்தில் இருந்து செய்யுங்க. ஒளி உடல் மூலமாக செய்யுங்க, லைட்டாக இருந்து செய்யுங்க. அப்படி செஞ்சிங்கன்னா கர்ம சுமை, கர்ம பந்தனம் என்பது வராதுன்றார். அதுபோல் சேவை தான் இப்போ தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறார். ஸ்லோகன், ஞான சிந்தனை செய்யும் பொழுது கிடைக்கும் குஷி என்னும் வெண்ணெய் தான் வாழ்வை சக்திசாலியாக மாற்றுகிறது. மன்சால் சேவைக்கான பாயிண்ட், தன்னுடைய சக்தியினால் மனதின் மூலம் சகாஷ் கொடுக்கும் சேவை செய்யுங்கள்.
எனக்கு சேவை செய்வதற்கான வாய்ப்பே கிடைப்பதில்லை என்று ஒருவரும் சொல்ல முடியாது. ஒருவரும் உங்களுக்கு கூறாத போதும் மனதால் சுற்றுச்சூழலை சுகமயமாக்கும் உள்ளுணர்வு மற்றும் மனோநிலையுடன் சேவை செய்யுங்கள். உடல் நோய்வாய்ப்பட்ட போதும் வீட்டிலிருந்தபடியே சகயோகி ஆகுங்கள். அதற்காக மனதில் சுத்த எண்ணங்களின் சேமிப்பை மட்டும் வையுங்கள். சுப பாவனைகளால் நிரம்பி இருங்கள். இந்த வைப்ரேஷன் மூலமாகவே சேவை என்பது நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்றார். நல்லது. ஓம் சாந்தி.